Hi, welcome to Auri's Traveler and Kitchen. இன்றைய பயணம் ஈப்போவை நோக்கி இருக்கு. ஈப்போக்கு போகணும்னாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அழகான மலைகள், பச்சை பசேர்ன இடம், ருசியான சாப்பாடு, அழகான இடங்கள், என் நண்பனின் டேனி ஷாலுவின் வீடு. இந்த தடவை என்னோட ஈப்போவின் பயணம் ஒரு சின்ன வீடியோ ஷூட்டிங் இருக்கு. பிரம்மாண்டமா இல்லாட்டியும் நான் போகிற சின்ன சின்ன இடத்த உங்ககிட்ட சுத்தி காட்டணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் ஷாலுஸ் ரெசிடென்ட், என் நண்பனின் வீடு. பக்கம் 327 பக்கம் அதிகாரத்தில் டேடி வீட்டிலேயே எங்களுடைய மியூசிக் வீடியோ ஷூட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீ இதுல எடு, நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். என் நண்பன் டேடிக்கு மரங்கள் ஆன்டி கலெக்ஷனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் சொல்றதையும் சேர்த்து ஷூட் படிக்கிற பிள்ளையாரு. இதை பார்க்க எனக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க? மஞ்சு பாரதியாரா? மஞ்சு அதான் பாரதியார். எலி பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த குட்டுப்பணம் கடையில வந்து அவங்களோட தாத்தாவோட காலகட்டத்தில் இந்த கடை இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஜாமானுங்களை ஒரு பெரிய பெரிய கூடையில போட்டு யாரும் இப்போ உள்ளவங்க யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க கீழே. இது இப்போ உள்ள ட்ரெண்ட் இல்லை, யாரும் அதை வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி. நீங்க அதை தூக்கி மட்டும் பாருங்க எவ்வளவு ஹெவியா இருக்குன்னு சொல்லி. ஹெவி. இந்த கை இப்படி வந்து இது என்ன வித்தியாசம்னா, அன்னப்பச்சி எது கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க? யானை கூட. யானை இட்ஸ் மீன் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு ஆக்சுவலா. அந்த காலகட்டத்தில் அதை அப்படி பாய்ச்சிருக்காங்க. அன்னப்பச்சிக்கும் யானைக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அன்னப்பச்சி. நம்மளோட எல்லா விதமான இதுலயும் அன்னப்பச்சி இருக்கும். இது ஒண்ணு என்ன சொல்லுது? மீசை வச்ச சிவன். நாத்துல வந்து மீசை வச்ச சிவன். இது வந்து ரொம்ப பழைய வருஷம் முன்னுக்கு எடுத்தது. அதாவது வைஷ்ணவம் அதெல்லாம் எதிர்ப்பா இருக்கிறவங்க வந்து இதை வச்சிருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. ஏன்னா மீசை உள்ள சிவன் வந்து எதுக்கு சொந்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழங்களுக்கு நம்ம ஐயனார்லாம் என்ன வச்சிருக்காங்க, மீசை வச்சிருக்காங்க. ஐயனார் சிவன்ல இருந்து தான் ஐயனார் அவங்க அவதாரத்துக்கு போறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சிவனை தெரிஞ்சு என்ன போறாங்க. இதை தூக்கி பாருங்களேன். இது சூடாயிட்டதுதா? சூடாயிட்டது சாம்பிராணியா? ஏய், அந்த ஸ்டெப் இருக்கு கீழே, லேண்ட் பண்றதுக்கு ஸ்டெப். இது வந்து என்னமோ பேர் சொன்னாங்க, அது பேர் என்னமோ ஆச்சு. அது மணி அடிச்சு போடுறதுக்கு இது என்னமோ சொன்னாங்க, என்னமோ பறிவட்டை என்னமோ சொன்னாங்களா அது அவரு. ஸோ இதுவும் சம்திங் வியர்ட். ஆனா அழகா இருக்கு அப்படின்னு கலெக்ஷன் வச்சாச்சு. ஏதோ மாட்டி வச்சிருக்கேன், காலையில் வந்து மாட்டிலே போட்டு எல்லாம் அவங்களோட பாருங்க. இது எல்லாத்துலயுமே பாருங்க, சங்கு வடிவத்துல கொடுத்து அதுக்கு வந்து முடி வடிவம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் வெரி ஹார்ட் டு டூ. இந்த பிராஸை உருக்குறது கஷ்டம் அது. ஏன்னா இது வந்து தகரம் கிடையாது. ஸோ இந்த பிராஸை வந்து சூடு காட்டி தான். இப்போ நீங்க எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, ஒரு கல் இருக்குல்ல,
அந்த கல்லுக்கு நீங்க வந்து சில வடிவு கொடுத்துடலாம். ஏன்னா இங்க பாருங்க, ஒரு ஜாமான உளியை வச்சு அந்த கல்லு மேல அடிக்கிறீங்களா, அடிக்க 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 அது வந்து உளி வந்துடும். ஆனா இந்த ஜாமானுங்களாம் என்ன தெரியுமா அதிசயம்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க சூடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சூடு கொடுத்து கொடுத்து தான் நீங்க அந்த இந்த இந்த நுணுக்கத்தை கொண்டு வர முடியும். இந்த வளவை வெட்டெல்லாம் கொண்டு வர முடியும். அப்ப எவ்வளவு சூடு கொடுத்துருப்பாங்க, இது எவ்வளவு நாளா இது உருவாக்குறது. ஆமா, எஃபர்ட். இன்ட்ரெஸ்டிங் ரைட்? காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட டேடி என்னைய ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனாரு. இது காயுச்சங்கால தயாரிக்கப்படுற ஒரு ஃபர்னிச்சர் ஷாப். உலகத்திலே மிக கிராஸான மர வகை வந்து காயுச்செங்கல். அதனால தான் அதில் ப்ராபோட்லாம் செய்வாங்க. அதில் செய்கிற எல்லா ஃபர்னிச்சரும் ரொம்ப நாள் தகான் பண்ணும். அதனால தான் அதோட விலையும் கூட. இது இதெல்லாம் ஒரு மரத்தோட அந்த சைடு தெரியுமா, அது வாராயின் வாழ்வை வாழவே. இந்த காயுச்செங்கல் மரம் கத்லிஸ்தீவா டிராபிக்கான இடங்கள்ல தான் ரொம்ப வளரும். உலகத்திலே மிக நிறைய வளர்ற காயுச்செங்கல் மரம் அப்படின்னா தபநகர மலேசியால தான் இருக்கு. Itu hutan punya tak tahu lah. Jangan itu. அதெல்லாம் யாருக்கு யூஸ் பண்ண சொல்லுங்க. Salah pawa. மேடம், Oh, நம்ம வேணான்னு தூக்கி போட்ட அம்மிக்கல்லும் இங்க வேலைக்கு போகுது. இது என்ன டேனி? பாசி, பாசி அது? சிமெண்ட் பாசி. ஓகே, எனக்கு இந்த விண்டேஜ் பாசி ரொம்ப பிடிச்சிருச்சு. வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். பல வருஷத்துக்கு முன்ன உள்ள செங்கல்லையும் இங்க வச்சிருக்காங்க. இது கட்டிச்சு உண்மையாக அழகா இருக்கும் டேனி. வெளியே சோர்ந்து போட்டுருக்கு. இங்க பேஜை நாக்களிக்கு மட்டும் இல்லாம அழகு பொருளாகவும் செஞ்சு வச்சிருக்காங்க காயுச்சங்கால. ட்ரெயின்ல வச்சு தூக்கி அந்த நேச்சுரல் இது இருக்குல்ல, அவர் என்னை தத்துப்பிள்ளையே எடுத்துக்க மாட்டாரு. நான் இங்கே தங்கிறேன். என்ன பண்ணிருக்காங்க, ஈரமாக்கி பாசாவாக்கி தண்ணி எல்லாம் பாசிதான். என்ன பாசி கொலை பண்றாங்க. மரத்தை எடுத்து வந்து அங்கே சும்மா கொலை பண்றாங்க. இதெல்லாம் தேடி எடுக்க ரொம்ப கஷ்டம். இது 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 ஏன்னா அதுவும் ஒரு இதோட பாசி தான். இருக்கு வீட்டுல. அதுக்கு தான் நான் எடுத்தேன். மரம் செடி கார்டனும் பிடிச்சவங்களுக்கு இந்த இடம் ஒரு சொர்க்கம். நிறைய கலெக்ஷன் இருக்கு. எதை வாங்குறதுனே தெரியல.
யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இந்த கயிற்சங்கல் மரங்கள் சின்ன சின்னதாக வெட்டுப்பட்டிருந்தாலும் அதை எப்படி உபயோகிக்கிறாங்க பாருங்களேன். சிலருக்கு மட்டுமே இந்த மாதிரி கயிற்சங்கல் அல்லது மரத்தில் செய்யப்பட்ட பொருட்களை வீட்டில் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. வீட்டையே ஒரு பெரிய பூந்தோட்டமாவோ அல்லது காடு மாதிரியே செய்யறதுக்கு சில பேர் இருப்பாங்க. அதில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அதில் நானும் டேனியும் ஒன்று.